சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சுருக்கிறத பற்றி பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ தான் இது. இதில் 48 நாள் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகருக்கு வழிபாடு இருக்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அதே போல் 21 நாள் தைப்பூசத்துக்காக இது விரதம் இருந்து வழிபாடு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ பார்த்தா நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு. உங்களுடைய கேள்விகள்லாம் இந்த வீடியோவில் பதில் கிடைக்கும். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. முருகருக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது 48 நாளாக இருக்கட்டும், 21 நாளாக இருக்கட்டும், அதாவது அசைவம் சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு. என்ன அப்படின்னா, அது இது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் அந்த நாள் எப்படி கணக்காகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த 5 நாளை தவிர்த்துடுங்க. ஆனால் அந்த 5 நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிடாம தான் விரதம் இருக்கணும். அசைவம் அப்படிங்கிறது இந்த 21 நாளாக இருக்கட்டும், 48 நாள் நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அசைவத்தை தவிர்த்துட்டு தான் நம்ம விரத முறையை கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னா முருகருக்கு அசைவம் சாப்பிடாம விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் மாலை போடணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மாலை நம்ம வீட்டில் இறப்பு ஆயிடுச்சு, 3 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்களில் நம்ம எந்த ஒரு வழிபாடும் செய்ய மாட்டோம். அதனால் கண்டிப்பாக மாலை போடுறது அப்படிங்கிறது இப்போ செய்யக்கூடாது. அதுவே இந்த ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுடைய வழியில் வர்றவங்க வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 11 மாதம் அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுவே பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் கணவர் வீட்டு சைடில் யாராவது இந்த மாதிரி இறப்பு தீட்டு ஆயிடுச்சு அப்படின்னா 11 மாதம் எந்த ஒரு கோயிலுக்கும் மாலை போடுறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அம்மா வீட்டில் சைடில் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் நமக்கு இப்போ 1 மாதத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மாலை போடுறது அப்படிங்கிறது போடலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது. நம்ம 1 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டோம். அவருக்கு திதி 11 மாதத்துக்கு திதி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் நல்ல விசேஷங்கள் செய்வாங்க. அதனால் மாலை போடுறது அப்படிங்கிறது இது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மாலை போட்டு கடவுளுக்கு வேண்டிட்டு வழிபாடு செய்கிறோம். இந்த மாதிரி தீட்டு சமயத்தில் இந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறு. முடிஞ்ச வரைக்கும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அப்பா வழியில் வர்ற தாத்தா அப்படின்னா கண்டிப்பாக மாலை போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறு. ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவர் வீட்டு சைடில் அவர் கணவருடைய தாத்தாவோ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா மாலை போடுறது இது போடக்கூடாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அசைவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே விரதம் இருக்கிற 21 நாளும் சாப்பிடக்கூடாது. யார் விரதம் இருக்கிறீங்களோ அவங்க சாப்பிடக்கூடாது. வீட்டில் செய்யலாமா, மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் இது சுவை பார்க்குறேன் அப்படின்ற பேரில் இது சாப்பிடாம செஞ்சு கொடுக்கலாம். அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. விரதம் இருக்கிறவங்க மட்டும் அசைவம் சாப்பிடாம விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது. கண்டிப்பாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. முதல்ல முருகப்பெருமான் நம்மளை சோதிச்சாரு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா நிறைவேற்றி கொடுப்பாங்க. இது நானும் பல வேண்டுதல் வச்சு எனக்கும் நிறையவே நடந்திருக்கு. அதனால தான் இந்த விரத முறையை பற்றி உங்களுக்கும் வீடியோவாக கொடுத்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்னுடைய பதிலை சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் யாராவது இந்த மாதிரி இறப்பு தீட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மாலை போடுறத தவிர்த்துக்கோங்க. விரதம் இருக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வீட்டில் தீபம் ஏற்றுவோம். 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா தீபம் ஏற்றி வைக்கலாம். ஆனால் விரதம் இருக்கலாம். ஆனால் மாலை போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறு.
இந்த தவறை வந்து செய்யாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக முருகருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக முருகர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனம் தளராமல் நம்பிக்கையோடு உங்களுடைய கோரிக்கையை முன்வச்சு கண்டிப்பாக வேண்டுதல் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் முதல்ல வந்து நமக்கு சோதனை கொடுத்தாலும் நம்மளை வந்து அவரை நம்பி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளை வந்து கைவிட மாட்டார். நம்ம பிரச்சனையை வந்து நம்பி அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். எனக்கு யாரும் இல்லை முருகா, நீ தான் துணை, என்னுடைய கஷ்டத்தை நீ தான் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார முருகப்பெருமானை வேண்டுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். நான் செய்கிற ஒவ்வொரு பூஜையும் எனக்கு பலன் கொடுத்ததா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. இந்த தீப ஒளியை பாருங்கள். இந்த தீப ஒளியில் ஒரு காட்சி தெரியுது. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நான் கும்பிட்ற தெய்வமும் ஆகட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் இப்படி தான் எனக்கு காட்சி தராங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதில் என்ன காட்சி தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.